இப்போ நம்ம செய்ய போகிறது நாட்டுக்கோழி மிளகு பொரியல். ஒரு ஸ்பூன் அளவு மிளகை நல்லா பச்சையாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு இடிக்கிறதால நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கடுகு நல்லா வறுந்துச்சு, வறுத்துட்டேன். எடுத்து ஓரமாக வச்சு இடிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதுக்கு நம்ம போட போகிறது பெருஞ்சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு வதக்கிட்டு, நான் நாட்டுக்கோழியை தனியாக குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூளும் உப்பும் லைட்டாக போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை வேக வச்சது தான் இதில் நம்ம அப்படியே கலந்து செய்ய போகிறோம். நல்லா வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறமேட்டு நாட்டுக்கோழி சூடுன்றப்போ நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதிகமாக சூடாகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, இப்போது ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு கரண்டி குழம்பு மட்டும் ஊற்றிக்கிறேன். சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடலாம். நமக்கு காரம் ஃபுல்லாக மிளகு மட்டும்தான். இது கொஞ்சோண்டு வெங்காயம் விதங்கிறதுக்காக மட்டும் அந்த குழம்பு ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். வேகட்டும். அதுக்குள்ளே மிளகாத்தூள் பண்ணி எடுத்து வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சுருக்க கறி தூக்கி போட்டுடலாம்.
மிளகை இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மொத்த காரமும் வந்து நமக்கு மிளகு தான். மிளகாத்தூள் காரம் வந்து சும்மா ஒரே ஒரு கரண்டி. அது வந்து இந்த வெங்காயம் வேகிறதுக்காக நான் வந்து அந்த கிரேவி ஊற்றினேன், குழம்பு கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி. கொஞ்சமாக சால்ட். நாட்டுக்கோழி, நல்லெண்ணெய், மிளகு வறுவல் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.